السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: الرحمن علم القرآن. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 19வது நாளில் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். இதுவரையிலும் நாம் மனனம் செய்த குர்ஆனினுடைய வசனங்களை அல்லாஹ் இறுதி வரையிலும் நம்முடைய மனதில் நிலையாக வைத்திருப்பானாக. இனி மனனம் செய்ய இருக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் இலகுவாக்கி தருவானாக. கணியத்திற்குரியவர்களே, பாடங்கள் அதிகரிக்க ஏராளமானவர்கள் இதை தொடர முடியவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லக்கூடியதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் மனதில் ஒன்றை மட்டும் வலுவாக பதிய வைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்யும் போது அர் ரஹ்மான், அல்லாஹ் என்பவன் ரொம்ப கருணையாளன், அவன் ரொம்ப இரக்கமுடையவன், அவனுடைய கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ரஹ்மானாகிய அல்லாஹ் முதலில் என்ன செய்தான் தெரியுமா? அல்லமல் குர்ஆன், அவன்தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை ஓதுறதுங்கிறது ஏதோ நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், யூடியூப்பில் ஒரு ஆன்லைன் வகுப்பு நடக்குது, வாட்ஸ்அப்பில் ஒரு ஆன்லைன் வகுப்பு நடக்குது, நம்ம ஓதுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கானோ அவங்களால மட்டும்தான் இதை படிக்க முடியும். அல்லாஹ் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் ஒரு நாட்டமும் ஒரு தேட்டமும் ஒரு ஆர்வமும் ஒரு ஆசையும் வரும். இதை யாருக்கு ஆசை வரல, யாருக்கு நாட்டம் தேட்டம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நாடலைன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒன்று இது. ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒன்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் என்ன செய்தான்? வஹி அறிவித்து கற்றுக் கொடுத்தான். அப்போ இந்த குர்ஆனை படிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை நம்ம தாங்கித்தான் ஆகணும். அதில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்து கொண்டு தான் ஆகணும். அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த பிரச்சனைகளை கண்டு, அந்த மோசமான சூழல்களை கண்டு நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. சோர்வே இல்லாமல், தளர்ச்சியே இல்லாமல் இதை நாம் படிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் இதை முழுமையாக படிக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல உணவு இருக்குது, நல்ல நேரம் இருக்குது, நல்ல ஓய்வு எடுக்கிறோம், இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. ஏதாவது 1-2 தான் நமக்கு குறையாக இருக்கும். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்காகவே நம்ம குர்ஆன் ஓதுறதை கைவிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரியான உணவு கிடையாது, குடிப்பதற்கு சரியான தண்ணி கிடையாது, உடுத்துவதற்கு சரியான உடைகள் கிடையாது, குடுக்கல் வாங்குவதற்கு சரியான ஒரு சூழல் அப்பொழுது கிடையாது. அவ்வளோ சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள். ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவில் குர்ஆனை ஓதுனா, காபத்துல்லாவில் இருந்து குர்ஆனை ஓதும்போது அதை கெடுக்கிறதுக்காகவே எதிரிகள் அந்த நேரத்தில் பெண்களை விட்டு பாட்டு படிக்க சொல்வது, தப்ஸுகள் அடிப்பது போன்ற இடையூறுகளை செய்வாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வினுடைய முதுகுக்கு மேலே ஒட்டகத்தினுடைய தோள்களை எடுத்து வைப்பாங்க. அப்போ அதையெல்லாம் தாங்கணும். அதையெல்லாம் தாங்கி எல்லாத்தையும் கடந்து தான் இன்றைக்கு 1500 வருடங்களுக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் பேசப்படுறாங்க. அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை தாங்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்ம ஒரு பிரச்சனை வந்துட்டால் உடனே கைவிட்டுறணும். உடனே நமக்கு முடியாது, அதெல்லாம் சரி வராது, வீட்டு சூழலை சரியில்லை, நமக்கு கணவர் சரியில்லை, நமக்கு பிள்ளைங்க சரியில்லை, நம்ம வந்த இடம் சரியில்லை, நம்ம வேலை பார்க்குற ஆணாக இருக்கோம், நமக்கு இதெல்லாம் முடியாது. அந்த பிரச்சனையை கண்டு பயந்தில் ஓடுறோம். நம்ம பிரச்சனையை கண்டு ஏன் பயப்படணும்? ஒரு சூழல் இருக்குன்னா அந்த சூழலை ஏன் மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? வாய்ப்புகள் என்பது சில நேரங்களில் வரும், அந்த வாய்ப்பை தக்க வைக்கணும். சில நேரங்களில் வாய்ப்புகளே வரலை அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்புகளை நாம் உருவாக்கணும். இங்கே வாய்ப்புகள் உங்கள்கிட்ட வருது, அதற்கான எல்லா சூழலும் இருக்குது, அதை தக்க வைக்கவும் உங்களால் முடியும். ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி சொல்லி
அப்படியே அந்த வகுப்பில் இருந்து, குரானில் இருந்து, மார்க்கத்தில் இருந்து அப்படியே தூரமாகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்துக்கிட்டு இருக்கிறோம். முயற்சி பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நேற்று கூட நான் சொன்னேன், முடிந்த வரையும் செய்வது முயற்சி அல்ல, ஒரு காரியத்தை முடிக்கும் வரையிலும் செய்வது தான் முயற்சி. இங்கே அதுதான் பிரச்சனையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம முயற்சி செய்கிறோமே தவிர அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி செய்கிறதில்ல. குறிப்பாக பெண்கள், நிறைய சகோதரிகள் இதனால் தொடர முடியலையே, நாங்கள் என்ன செய்வது, இடையிலே நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிடலான்னு இருக்கிறோம், இதை நாங்கள் அப்படியே விட்டுடலான்னு இருக்கிறோம், என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் கேட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, உங்களுக்கு ஒரு நகை எடுக்கணும்னு நினைக்கும் போது, அல்லது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது, உங்கள் கணவரோடு எந்த அளவுக்கு நீங்கள் சண்டை போடுறீங்க, எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட போய் பேசி உங்களுக்கு தேவையான ஒரு காரியத்தை நடத்திக்க எவ்வளோ போராடுறீங்க. அதை ஏன் குர்ஆன் ஓதுறதுல கொஞ்சம் போராடி அவங்கள்ட்ட பேசக்கூடாது? நான் கண்டிப்பாக ஓதுறேன், நான் உங்களுடைய எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஓதுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது, நான் கண்டிப்பாக ஓதணும்னு நினைக்கிறேன், அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் அதுக்காக நீங்கள் போராடக்கூடாது? குர்ஆனுக்காக, மார்க்கத்துக்காக இன்றைக்கி போராடணும். அதற்காகத்தான் நம்மளுடைய குரல்களை நம்ம ஒசுத்தணும். ஆனால் இன்றைக்கி குடும்பத்திற்காக, தேவைக்காக போராடுறோம், நம்மளுடைய குரல்களை ஒசுத்துறோம், அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறோம். ஆனால் மார்க்கத்துக்காக எதையும் செய்கிறதில்ல. ஆர்வத்தில் தொடங்குகிறோம், 5 நாள் கழித்து முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், கை விட்டுடுறோம். அப்போ அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம குர்ஆனை கையில் வச்சுருக்கோம், அப்படியானே? இந்த குர்ஆன் சும்மா சாதாரணமாக நம்ம கையில் உட்காரல. இது பல சஹாபாக்களுடைய உள்ளங்களில் சுமக்கப்பட்டு தாங்கப்பட்டு, அதற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இதை ஒன்று திரட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும், அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் இது பிரதியாகவே நம்ம கையில் என்ன செய்யுது, கிடைக்கிது. அப்போது ஒரு குர்ஆனை இந்த பிரதியாக கொண்டு நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கே 3 கலீஃபாக்களுடைய சேவை தேவைப்பட்டிருக்கு. 3 கலீஃபாக்கள் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆனை மனசுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும்? வெறும் பிரதி தான், பிரதியாகத்தான் மாற்றணும். அதுக்கே அவ்வளோ முயற்சி, அத்தனை வருட காலங்கள் தேவைப்பட்டிருக்குன்னா, இதை மனசுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும், எவ்வளோ தியாகம் பண்ணணும், அதற்கான எவ்வளோ விஷயங்களை நம்ம இழக்கணும். எந்த ஒன்றையுமே இழந்தால்தான் வேறு ஒன்றை நம்மால் பெற முடியும். எந்த ஒன்றையும் நான் இழக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினச்சா முடியுமா? உலகத்தில் வாழ்க்கையினுடைய யதார்த்தமே அல்லாஹ் அப்படி தான் வச்சுருக்கிறான். உள்ளே இருக்கிற மூச்சை வெளியே விட்டு இழந்தாதான் வெளியே இருக்கிற மூச்சை நீங்கள் உள்வாங்க முடியும். யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, நான் என் மூச்சை வெளியே விட மாட்டேன், என் மூச்சை வெளியே விடாமல் நான் இன்னொரு மூச்சை உள்வாங்கிக்குவேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய யதார்த்தமே என்னதான், ஒன்றை இழக்கணும். உள்ளே இருக்கிறத நீங்கள் இழந்தாதான் வெளியே இருக்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்திற்கான சந்தோஷங்களை, ஆசாபாசங்களை நம்ம இழந்தாதான் இந்த குர்ஆனை பெற்றுக்கொள்ள முடியும், ஆகிரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எதையுமே இழக்க மாட்டேன், எதையுமே இழப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கும்போது நம்மால் எந்த ஒன்றையுமே அடைந்து கொள்ளவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வேறு எதற்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுக்கவில்லை. ஏனென்றால் குர்ஆன் தான் மார்க்கம், மார்க்கம் தான் குர்ஆன். குர்ஆனில் தான் எல்லா சட்டத்திட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் தான் இந்த உம்மத்திற்கு மாத்திரமல்லாமல் உலக மக்களுக்கே நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் மருத்துவத்தை பேசியிருக்கின்றான், அரசியலை பேசியிருக்கின்றான், குடும்பவியலை பேசியிருக்கின்றான், வானத்தை பற்றி, பூமியை பற்றி, கடலை பற்றி, எறும்பை பற்றி, மரங்களை பற்றி, செடிகளை பற்றி, கொடிகளை பற்றி, உலகத்தில் படைப்பென்று என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றை பற்றியும் பேசிய ஒரே வேதம் குர்ஆன் தான். அப்போது அந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று, குர்ஆன் ஓதுறது ஏதோ நீங்கள் பாட்டுக்கு சும்மா எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் ஓதுறீங்க அப்படின்ட்டு போகிறது இல்லை. குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வோடு உங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தும். எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அருமை தோழர்களே, உங்களில் யாராவது செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஆக விரும்புகிறீர்களா? மூசா நபியை மாதிரி ஆகணும்னு யாராவது விரும்புகிறீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க.
மூசா நபி மாதிரி ஆகுறீங்களா அப்படின்னு கேட்கணும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? மூசா நபி மட்டும்தான் டைரெக்டாக அல்லாஹ்வுடைய கான்டாக்டில் இருந்த ஒரு நபி, கலீமுல்லா, அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒரு நபி. எந்த நபியாக இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் பேசுவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் டைரக்ட் கான்டாக்ட் தான், எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. அப்போ எல்லா சஹாபியும் சொன்னாங்க, ஆமாம் யார் ரசூலா, நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் மூசா நபி மாதிரி அல்லாஹ்ட்ட நேரடியாக பேச விரும்புகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனை ஓதுறது என்ன சகோதரர்களே? அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசுவதற்கு அது சமம். நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் கேட்குறான், அவன் கேட்டுட்டு உங்களுக்கு அதற்கான பதிலை சொல்கிறான். ஆனால் அதை கேட்கறதுக்கான திறன் இன்னும் நமக்கு இல்லை. நீங்கள் அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசுகிறீங்க குர்ஆனில். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு நன்மையை கொடுக்குகின்றான், ஒரு பாவத்தை அழிக்கின்றான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஒரு ஹதீஸில் 10 நன்மையை கொடுக்குறான், 10 அந்தஸ்தை உயர்த்துறான், 10 பாவத்தை மன்னிக்கிறான் ஒரு எழுத்துக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். இந்த அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் ஓதுறமே சூரத்துல் பக்ராவில், இதை ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இப்போ அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு அலிஃபுக்கு 10 நன்மை, 10 நன்மைகள் கொடுக்கப்பட்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 அந்தஸ்து உயர்த்தப்படும். லாமுக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்பட்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். மீமுக்கு 10 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீமுக்கு 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு 10 நன்மைகள் எழுதப்படும். அப்போது ஒரு வார்த்தையில் இத்தனை நன்மைகள் இத்தனை பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு இவ்வளோ அந்தஸ்துகளை உயர்த்துறான்னு சொன்னால் அதை ஏதோ சும்மா சாதாரணமாக நம்மளால் அதை வாங்கிட முடியுமா? சாதாரணமாக அதை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதற்கான முயற்சி, அதற்கான தியாகம், அதற்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளில் தான் அது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால் ஆரம்பித்த ஒரு செயலை விடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஆரம்பித்தா கண்டிப்பாக அதை நம்ம முடிச்சே தீரணும். அதற்கான காலங்கள் சூழல்கள் இப்போது நமக்கு சரியாக அமையலைனாலும் அதை சரியாக அமைத்து கொண்டு நாம் அதில் பயணிக்கணும். அப்படி பயணித்தாதான் நம்மளால் இதை அடைஞ்சிக்க முடியும். உங்களுக்கான நேரங்களை உருவாக்குங்க, நேரங்களை தேடுங்க. நேரங்கள் சிதறி கிடக்கிறது. எங்கெங்கெல்லாம் நமக்கு ஓய்வு நேரம் இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த நேரங்களில் குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் 18வது நாளில் நம்ம இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த 18வது நாளுடைய பழைய பாடம் என்பது சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனத்தில் இருந்து 90வது வசனம் வரை பழைய பாடமாக இருக்கிறது. ஏறத்தாழ 90 ஆயத்துகள் நீங்கள் பழைய பாடமாக சொல்லணும். ஆல்ரெடி ஆன்லைன் வகுப்பில் ஓதக்கூடியவங்களுக்கு அதுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்குறோம். ஒரு நாள் டைம் கொடுத்ததுக்கு பின்னாடி பாடத்தை முழுமையாக பார்த்ததற்கு பிறகு நீங்கள் அதை என்ன செய்யணும், ஒப்பிக்கணும். சபக் பாடம் என்பது 90வது ஆயத்தில் இருந்து 95வது ஆயத்து வரைக்கும் உங்களுடைய சபக் பாடம் இருக்கிறது. புது பாடம் என்பது 95வது ஆயத்திலிருந்து ஒரு 5 ஆயத்தை போவோம். 5 வேண்டாம், 105 போனால் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு 101 101வது ஆயத்து வரைக்கும் ஒரு 6 ஆயத்து இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கையை வச்சு நல்லா கவனிச்சு பாருங்க.
وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ أَلْفَ سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَن يُعَمَّرَ وَاللَّهُ بَصِيرٌ بِمَا يَعْمَلُونَ قُلْ مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ بِإِذْنِ اللَّهِ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ وَهُدًى وَبُشْرَى لِلْمُؤْمِنِينَ مَنْ كَانَ عَدُوًّا لِلَّهِ وَمَلَائِكَتِهِ وَرُسُلِهِ وَجِبْرِيلَ وَمِيكَالَ فَإِنَّ اللَّهَ عَدُوٌّ لِلْكَافِرِينَ وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ أَوَكُلَّمَا عَاهَدُوا عَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ وَلَمَّا جَاءَهُمْ رَسُولٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ نَبَذَ فَرِيقٌ مِّنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ كِتَابَ اللَّهِ وَرَاءَ ظُهُورِهِمْ كَأَنَّهُمْ لَا يَعْلَمُونَ. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆராய்ச்சி தான், சரியா? وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ أَلْفَ سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَن يُعَمَّرَ وَاللَّهُ بَصِيرٌ بِمَا يَعْمَلُونَ قُلْ مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ بِإِذْنِ اللَّهِ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ وَهُدًى وَبُشْرَى لِلْمُؤْمِنِينَ مَنْ كَانَ عَدُوًّا لِلَّهِ وَمَلَائِكَتِهِ وَرُسُلِهِ وَجِبْرِيلَ وَمِيكَالَ فَإِنَّ اللَّهَ عَدُوٌّ لِلْكَافِرِينَ وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ أَوَكُلَّمَا عَاهَدُوا عَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ وَلَمَّا جَاءَهُمْ رَسُولٌ مِّنْ عِندِ اللَّهِ مُصَدِّقٌ لِمَا مَعَهُمْ نَبَذَ فَرِيقٌ مِّنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ كِتَابَ اللَّهِ وَرَاءَ ظُهُورِهِمْ كَأَنَّهُمْ لَا يَعْلَمُونَ. இன்னொரு முறை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا
يود أحدهم لو يعمر 1000 سنة وما هو بمزحزحه من العذاب أن يعمر والله بصير بما يعملون قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أفكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. முத்தஷாபிஹான ஆயத்து நிறைய இருக்குது. பார்த்து ஓதும் போதே குழம்பி போகுது. இப்போ ரொம்ப கவனமாக படிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ 1000 سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَن يُعَمَّرَ والله بصير بما يعملون قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أفكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. இன்னொரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ 1000 سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَن يُعَمَّرَ والله بصير بما يعملون
قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه هدى وبشرى للمؤمنين من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أفكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இப்போ இன்றோட அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 101 வசனங்களை நம்ம மனப்பாடம் செஞ்சுருக்கிறோம். பெரிய நியாமத், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத். 20 நாளையில் 101 வசனம். இதை நம்ம மறக்காமல் எப்போதுமே ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் புது பாடம், பழைய பாடம், சபக் பாடம் அனைத்து பாடங்களையும் நல்ல முறையில் பாருங்கள், சிறந்த முறையில் ஓதுங்கள். இதுவரையிலும் நாம் மனனம் செய்த அனைத்து வசனங்களையும் அல்லாஹ் நம் மனதிலே மறக்காமல் பாதுகாத்து அருள்வதோடு இனி மனப்பாடம் பண்ண இருக்கக்கூடிய வசனங்களை நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹ் இலகுவானதாக ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.